ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு வந்து பாதாம் பிசின் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு கல்கண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட கலர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் வந்து இருக்கும். இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நம்ம 8 மாதத்துலேருந்தே தாராளமாக கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 டைம்ஸ் கொடுங்க. பேபிஸ்க்கு செட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸே வந்து 45 ருபீஸ் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து இது வந்து நல்லா ஈஸியாகவே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, அவங்க பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். பாடி வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னாலே பேபிஸோட ஸ்கின்னு, ஹேர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் பேபிக்கு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன பீஸில் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் வந்து எங்களுக்கும் வந்து எடுத்துக்கிறனால நான் 2 பீஸ் வந்து எடுத்துகிட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லா வந்து ஊறி வரும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக வந்து அரைச்சிட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சாலே வந்து போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 பீஸ் தான் ஊற வச்சேன். அதே பாருங்கள் வந்து எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்குலாம் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வெயிட் கெயினுக்கு வந்து மில்கில் எப்படி ஆட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் மிக்சர் ஜார் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பல்ஸ் மூடில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பேபிஸ்க்கு வந்து எதுவும் சோக் ஆகாது. நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பேபிஸால் முழுங்க முடியாது. அதனால் நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஜெல்லி ஃபார்மில் வந்து கிடைக்கும். அது வந்து பேபிஸ்க்கு வந்து குடிக்கும் போது வந்து நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பசும்பால் வந்து பேபிஸ்க்கு கொடுப்பீங்க அப்படின்னா வந்து காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலில் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேபிஸ்க்கு வந்து கொடுங்க. இது வந்து சம்மரில் மட்டும் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். வின்டர் டைமில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பசும்பால் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் தேங்காய் பாலில் கூட வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். அது இன்னுமே வந்து பேபிஸ் வந்து நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாலில், தேங்காய் பாலில் இதில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு கிடையாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜூஸில் கூட வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அடல்ட்ஸ் நாமளுமே வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கவங்களாம் எடுத்துக்கும் போது நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து முலாம்பழம் ஜூஸில் கூட நான் இதை வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுப்பேன். நான் அதை வந்து ரெகுலராகவே தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தினமுமே வந்து சம்மரில் கொடுப்பேன். நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். முலாம்பழம், கோசப்பழம், இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்மூத்தி போடுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு அவங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக்காக வந்து கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் நல்லா மோட்டிவேஷ்னலாக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.